ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أكرموا أولادكم وأحسنوا أدبهم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் வானம் பூமியும் அது வேண்டாம். இது நல்லா இருந்துச்சு. இப்போ ஏன் ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய மணப்பாறை வட்டாரம் மற்றும் தோரங்குறிச்சி நகர ஜமாத்துல் உலமா சபை மற்றும் அனைத்து பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் இணைந்து நடத்துகிற மிகச்சிறப்பான மார்க்கம் சார்ந்த மக்களின் இதயத்தில் அல்லாஹுவின் நினைவை ஹயாத்தாக்குகிற ஒரு பாக்கியமான இந்த நிகழ்ச்சியில் பரக்கத்து நிறைந்த தலைவர் சங்கை மிக்க அல்ஹாஜ் ஜமால் முகமது அவர்களே மற்றும் இங்கே சிறப்பான இந்த நிகழ்ச்சியில்
பாக்கியமான எங்களது ஜமாத்துல் உலமா சபையினுடைய இந்த பகுதியின் நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட மேடையில் அமைந்திருக்கிற மூத்த பாக்கியமான உலமாக்கள், கீழையும் அமைந்திருக்கிற ஆலிம் பெருமக்கள், வருகை புரிந்த தாய்மார்கள், அன்பர்கள், ஜமாத்தார்கள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக. அன்பர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு அழகான வாழ்க்கையையும் சூழலையும் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது ஒன்று இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானிப்பு இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எப்படி நான் வாழ வேண்டும் என்று என் ரப்பு விரும்புகிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்க்கைக்கான அடையாளங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் எப்படி? அந்த அடையாளங்களில் எதை நான் எடுத்திருக்கிறேன்? என்னிடத்தில் எது வரவில்லை? நாளைய என் தலைமுறை என்பது அவர்களுக்கு நான் தான் ரோல் மாடல். சாலிகான தலைமுறைகளை வார்த்தெடுப்பது என்பது புதிதாக அல்ல. என் வாழ்க்கை அவர்கள் வார்த்தெடுக்கப்படுவார்கள். சாலிகான தலைமுறை என்னை பார்த்து உருவாகிறது. நான் வீட்டில் தொழுதேன். நான் வீட்டில் வந்து இஷா முடித்து விட்டு தொழ ஆரம்பித்தால் நான் பெற்ற பிள்ளை எனக்காக முசல்லா விரிப்பாள். வாப்பா வீட்டுக்கு வந்தா தொழுவார்கள். வித்திரு வீட்டில் தான் தொழுகிறது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் கடைசி தொழுகை வீட்டில் ஆக்குங்கள் என்றார்கள். வீட்டில் தொழுது பழக்கம். வீட்டுக்கு வந்தபோது என் பிள்ளை முசல்லா விரித்தாள். நான் தொழும்போது அவளுக்கு வயசு 2. பக்கத்தில் நிமிருவாள், குனிவாள், முன்னால் வந்து சுஜூதில் படுத்துக் கொள்வாள். நான் கண்டிக்கவில்லை. இன்றைக்கும் அவள் முசல்லா விரிக்கிறாள். எனக்கல்ல, அவளுக்காக. அவளுக்காக இன்று விரிக்கிறாள். என் நாளைய தலைமுறை அழகாக வேண்டும், சாலிஹீங்களாக, சீதேவிகளாக உருவாக வேண்டும். நான் இன்றைக்கு உருவாக வேண்டும், அழகாக உருவாக வேண்டும். என் வாழ்க்கையின் ஒவ்வொன்றும் அழகாக வேண்டும். என் செயல்கள் புனிதமாக வேண்டும். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமையான பணியாளராக அனஸ் பின் மாலிக் இருக்கிறார். சின்ன வயசு. அவர்களின் தாயார் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனஸ் பின் மாலிக்கை கொண்டு பணிவிடைக்கு ஒப்படைக்கிறார்கள். ஒரு நாள் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு லேட்டா வர்றாங்க. ரொம்ப லேட்டா வந்தாங்க. வழி மீது விழி வைத்து தாயார் காத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் வெளியே போகிறார்கள் என்றால் பெற்றோர்களின் கண்காணிப்பு இருக்க வேண்டும். நான் தாய்மார்களுக்குமாக சேர்த்து சொல்கிறேன். இங்கே என் ரப்பு என் நாவில் எதையெல்லாம் வெளிப்படுத்துவானோ நீங்கள் நாளைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலம், நாம் பெற்ற பிள்ளைகள் அல்லாஹுவோடும் ரசூலோடும் அழகிய தொடர்புடையவர்களாக ஆக வேண்டும், வளர வேண்டும். மிகச்சிறந்த இந்த தீனை அவர்கள் இதயத்தில் சுமக்க வேண்டும். அனஸ் பின் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ரொம்ப தாமதமா வர்றாங்க.
அவருக்கு அடபடல. தாமதம் குறித்து கேட்கிறார்கள் தாயார். அவர்கள் சொன்ன பதில் ஃபி ஹாஜத்தி ரசூலில்லாஹ் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு மிக முக்கியமான தேவைக்காக புறப்பட்டேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தேவையை நிறைவேற்றுவதற்காக பயணமானேன் என்கிறார்கள். தாயார் கேட்டாங்களாம், என்ன தேவை என்றார்கள். நல்ல கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பணியாளர், சின்ன வயசு, ஒரு பெரிய பக்குவமான புள்ளெல்லாம் இல்லை, 8 வயசு 10 வயசு புள்ள. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த தேவையாக என்ன அனுப்பி வைத்திருந்தார்கள். லேட் ஆயிட்டேன். அம்மா கேட்டாங்களாம், ஒமா ஹாஜத், அது என்ன தேவை என்றார்கள். அதற்கு சய்யிதுனா அனஸ் பின் மாலிக் சொன்னார்களாம், சிர்ரு ரசூலில்லாஹ், என் அன்பு தாயே, நான் அதை சொல்லக்கூடாது என்றார்கள். பெருமானார் தன் தேவைக்காக அனுப்பினார்கள். என்ன தேவை இவ்வளவு தாமதம்? மகன் சொன்ன பதில், நான் அதை சொல்லக்கூடாது. ஏன்? அது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரகசியம் என்றார். பெருமானாரின் ரகசியம், நபி பெருமானாரின் ரகசியத்தை பெத்த தாயிடத்தில் கூட நான் சொல்வது முறையில்லையே என்றார்கள். தாயார் சொன்னார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், உன் ஹயாத் வரையிலும் இதை பாதுகாப்பாயாக. ஹயாத் வரையிலும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அன்றைக்கு என் தாயார் சொன்னார்கள், யாருடைய ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது என்று மௌத் வரையிலும் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நசீபாக்கினான். சங்கை மிக்கவர்களே, ஒரு அழகான நாளைய தலைமுறை அருமையான குடும்பத்தாலேயே வார்த்தெடுக்கப்படும். பக்குவமும் தீனும் நிறைந்த ஒரு தாயால், மார்க்கப்பட்டுள்ள தந்தையால் நாளைய தலைமுறைகள் உருவாகிறார்கள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியமாயிற்றே, தாயாராக இருப்பினும் நான் சொல்லக்கூடாதே என்று சொல்லும் அந்த பாடம் அனஸ் இப்னு மாலிக்கு 7 வயதில் கிடைக்கிறது. எங்கே இருந்து கிடைத்தது? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் யாரின் ரகசியத்தையும் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கெல்லாம் நம்ம ரகசியத்தை பெண்கள்கிட்ட சொல்றதுக்கே பயமா இருக்கு. ரகசியத்தை பெண்கள்கிட்ட சொல்லிட்டீமா, இது ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அம்மா இன்னும் 2 பேரை கூப்பிட்டு வச்சு, எங்க வீட்டுக்காரர் சொன்னா இது ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அம்மா இன்னும் 30 பேர்கிட்ட சொல்லி, இது ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியம் என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்படும் இடத்தில் இல்லை. சங்கை மிக்க தாய்மார்களின் கவனத்திற்கு சொல்கிறேன், கணவனின் ரகசியம் நீங்கள் பெற்ற உங்கள் பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. கணவனின் ரகசியம் உங்களிடத்தில் மாத்திரம் கணவன் சொல்லும் செய்தி நீங்கள் பெற்ற உங்கள் பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. அன்பர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் பெற்றோர்களுக்கும் தெரியக்கூடாது. எங்கே விவகாரம்? என் மனைவியின் ரகசியத்தை என் தாயிடத்தில் நான் சொன்னபோது விவகாரம், என் தந்தையிடத்தில் சொன்னபோது விவகாரம். குடும்ப வாழ்க்கையின் கலகலப்பு மாறி கலகமாக போனது. பெத்த தாய்க்கு மதிப்புண்டு, மரியாதை உண்டு. ரகசியம் பேணப்பட வேண்டும். சங்கை மிக்கவர்களே, சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். வாழ்கிற போதெல்லாம் 3 அம்சங்களை சொல்லித் தருகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத நிலை எல்லாம் இருக்குது. திருப்தி இல்லை. நல்ல கண்கவர்ச்சியான மனைவி இருக்கிறார், நான் நேசிக்கும் பிள்ளை இருக்கிறான், ஆனால் திருப்தி இல்லை. ஏன்? எங்கே இழந்தோம் நம்முடைய திருப்தியை?
நாம் இழந்த இடம் எது? உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், வாழ்க்கையின் நிம்மதியும் திருப்தியும் காணாமல் போகிறது. எங்கே போகிறது என்பதுதான் உங்கள் கவனத்தில் நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் இந்த செல்போன்லாம் அணைச்சு வச்சிருங்க. கவனத்தினுடைய ஈடுபாடு இங்கே இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் பிரயோஜனமாக்கி வைப்பான். ஒரு நிகழ்ச்சிங்கிறது ஒரு பெரிய தியாகம். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன். 1 மணி நேரம் பேச போகிறோம். அப்போ அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த சூழலிலும் கவலைப்படாதீர்கள் என்றார்கள். கவலைப்படாதீர்கள். ஏன் கவலை? ஏன் கவலை? எதை நினைத்து கவலை? 3 விஷயம். முதல் விஷயம், கவலை வேண்டாம். வஅஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். ரஹ்மானே, நான் கவலைப்படாத வாழ்க்கையை உன்னிடத்தில் கேட்கிறேன். நபி பெருமானார் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னிடத்தில் நான் இப்படி ஒரு வரம் கேட்கிறேன். என்ன வரம்? கவலை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை நினைத்து, மனைவியை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, நாளைய தலைமுறை எதிர்காலத்தை நினைத்து நான் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் சொன்னான், வலா தஹ்ஸனு வலா தஹினு வலா தஹ்ஸனு. வேண்டாம் கவலை. திருக்குர்ஆன் சொல்லும். ஆனால் கவலையிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று பூமா நபிகள் கேட்கிறார்கள். அப்படி ஒரு வரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கவலை வேண்டாம் என்று நமக்கு சொன்னான். படைத்தவனே நீ கவலைப்படாதே என்கிறான். நமக்கு வழிகாட்ட வந்த சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையிலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு கவலை இல்லாத மனிதர்கள் யார்? தாய்மார்களுக்குமாக கேட்கிறேன். எல்லாவற்றிலும் கவலை. எல்கேஜி படிக்கும் என் பிள்ளை நினைத்து கவலை. கல்லூரி போன மாணவனை நினைத்து கவலை. திருமணமாகும் என் மக்களை நினைத்து கவலை. கவலைக்கு தீர்வே இல்லை, முடிவே இல்லை. ஏன் கவலையை தடுத்தார்கள் தெரியுமா? ஏன் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? நீ கவலைப்படும் போதெல்லாம் ரப்பின் சக்தியில் பலகீனமாகிறாய். பாதுகாப்பு உன் கையில் இருப்பதாக நினைத்து கவலைப்படுகிறாயா? உன் மக்களின் எதிர்காலம் உன்னிடத்தில் இருப்பதாக நினைத்தாயா? கவலையை நீ விடு, பொறுப்பு என்னை சார்ந்தது என்றான் அல்லாஹ். பொறுப்பு உனக்கு உள்ளதாக நீ நினைத்தல்லவா கவலைப்படுகிறாய்? முயற்சி தான் உன்னை சார்ந்தது. உன் பிள்ளைகள் வளர வேண்டும், உருவாக வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், அழகாக வளர்க்கப்பட வேண்டும். அல் ஜுஹுது மின்னா, முயற்சி நம்மை சார்ந்தது. ஒல் இத்மாமு மினல்லாஹ், இதன் முடிவு அல்லாஹ்வை சார்ந்தது. சொன்னார்கள் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாம் நம்மை சார்ந்ததாக நினைத்தோம். நம்ம பிள்ளை எப்படி விட்டா நாளைக்கு என்ன ஆயிடுவான், அவனை பத்தி கவலை. உடம்ப கவனிக்காம விட்டுட்டோமே, உடம்பு என்ன ஆயிடும், அதை பத்தி கவலை. உடம்ப கவனிக்கணும், கவலை வேண்டாம். பிள்ளைய வளர்க்கணும், கவலை வேண்டாம். ஏன் கவலை வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்ன பின்னால் கவலைப்படுவதும் ஈமானின் பலகீனம் என்கிறார்கள். ஈமானின் பலகீனம். சூஃபிகள் எழுதுவார்கள், தஃப்சீரின் ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் நிஜமாக நாங்கள் சொன்னால் எங்கள் லைஃப் மொத்தமும் ஹாப்பியாக இருக்கிறது. ஏன்? நான் ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரியப்படுகிறார், ரசூல் பிரியப்படுகிறார்கள். சந்தோஷத்தை காணாக்கி விடாதீர்கள். மகிழ்ச்சி என்பது நமது சொத்து. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே உருவாகுவார்கள். சந்தோஷத்தை நீங்கள் பாதுகாத்தால் உங்கள் சந்ததியர்களும் சந்தோஷமாக உருவாகுவார்கள். எல்லா விஷயங்களும் குறித்து கவலை மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு உங்களை சேர்க்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. நபித்தோழர் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பெருமானாருக்கு பிடிக்காத ஒரு செயல். இந்த சோகமா இருக்க நபி விரும்ப மாட்டாங்க. சித்திக்குல் அக்பரை பார்க்கிறார்கள் ஒரு தடவை. ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருந்தாங்க. நபிக்கு பிரியமாகுமான பாகாது. அபூபக்கர் சித்தியத்துக்கு சுகம் இல்லைன்னா பெருமானாருக்கு உடல்நல குறைவாயிடும். பெருமானாருக்கு சுகம் இல்லைன்னா அபூபக்கர் சித்திக்கு சுகம் இல்லாமல் போயிடுவார். இது வரலாற்றினுடைய மிகப்பெரிய பாடம். தெய்வீக நட்பு. அபூபக்கரும் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு சுகம் இல்லைன்னா கணவன் மாதிரி ஆகிடுவார், கணவனுக்கு சுகம் இல்லைன்னா மனைவி மாதிரி ஆகிடுவாங்க. நான் அப்படி ஒரு இடத்துல சொன்னேன். அப்போ ஒரு ஆள் சொன்னேன், அதெல்லாம் பழைய கால அசருத்து, இப்போ அந்த அம்மா பற்றிலாம் யாரு கவலைப்படுறாங்கிற. எங்கோ போகிறது உலகம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களுக்கு சுகம் இல்லை என்றால் பெருமானாருடைய அன்றைய பணிகளில் மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம்? எந்த மனைவிக்கு சுகம் இல்லையோ அந்த வீட்டில் அதிக நேரம் அகிலத்தின் அருட்கொடை தங்கள் புனிதமான காலத்தை ஆக்குவார்கள். வேலையை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மனைவி வீட்டில் சுகம் இல்லையோ அந்த மனைவி வீட்டில் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சந்தோஷம். மனைவிமார்களில் சில பேர் சொல்லுவாங்க, பெருமானாரோடு நாங்கள் நீண்ட நேரம் இருக்க ஆசைப்படுவோம், எங்கள் வீட்டில் வந்து அண்ணலார் இருக்கிற போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி நீண்ட நேரம் எப்போதும் கிடைக்காது, எங்களுக்கு சுகம் இல்லையா, பெருமானார் எங்கள் வீட்டில் நீண்ட நேரம் கொடுப்பார்கள். நாங்கள் சில நேரங்களில் இப்படியும் நினைத்ததுண்டு, சுகம் கொஞ்சம் இல்லாமல் போனால் பரவாயில்லையே, நபியின் நெருக்கம் வீட்டில் கிடைக்குமே. ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை. மனைவியின் ஒவ்வொரு துன்பத்திலும் நான் பங்கெடுப்பது சுன்னத். மனைவியின் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் நானும் என்னை மாற்றி சந்தோஷமாக ஆகுவது அகிலத்தின் அருட்கொடையின் வாழ்க்கை. நிறைய இடங்களில் நான் மாற வேண்டும், என்னை மாற்ற வேண்டும். ஆன்மீகம் என்பது ஏதோ காற்றில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஏதோ துறவரத்துக்குள் இருக்கிற வாழ்க்கை அல்ல. என் குடும்பத்தில் அல்லாஹுவின் அன்போடு நான் வாழ்வதும், அவன் நெருக்கத்தை பெறுவதும், நபியின் சுன்னத்தை உயிருக்கு மேலாக சுமப்பதும், அதுதான் அழகிய ஆன்மீகம். வீட்டுக்குள்ளேயே சித்திக்குல் அக்பர் கவலையா இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல அப்படி சோகமா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தியத்தை பார்த்து கேட்டாங்க, என்ன அபூபக்கர் ரொம்ப கவலையா இருக்கிறீங்களே, என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. பெருமானாருக்கு தெரிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களினுடைய ஒட்டகம் கிட்டத்தட்ட 400 ஒட்டகம் திருடு போய்விட்டது. 400 ஒட்டகம், 40 மெய்ப்பாளர்களையும் அடைச்சிட்டு போயிட்டாங்க. 400 ஒட்டகம், 40 மெய்ப்பாளர்கள் மொத்தமும் போயிருக்கிறது. ஒரு கவலை வர்ற இடம் தான் அது. கவலையா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் தெரியும், அவர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய இடத்தில் நபி இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு சித்திக்குல் அக்பர் சொல்லணுமானா வேண்டியது இல்லை. அவங்க முகத்தை பார்த்து பாடம் நடத்துபவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அந்த கவலை நபிக்கு பிடிக்கல, அப்படியே மாத்துறாங்க. அபூபக்கர் லனந்து அன்னக ஃபாத்தத்துக தக்பீரத்துல் இஹ்ராம், நான் இப்படி நினைக்கிறேன், என் அபூபக்கர் இவ்வளவு கவலைப்படுகிறார் என்றால் இன்றைக்கு இமாமோடு வந்து தக்பீர் கட்டக்கூடிய முதல் தக்பீர் உங்களுக்கு கிடைக்காம போயிட்டோ என்று நான் நினைக்கிறேன், அதுதான் இவ்வளவு கவலையை தந்திருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க இதயத்தில் நான் பதிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு காணாமல் போனது 400 ஒட்டகம், 40 மெய்ப்பாளர்கள், பெரிய சொத்து அது. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திசையை திருப்புறாங்க. அதுக்கு போய் கவலைப்படலாமா? அது கவலைப்பட வேண்டிய விஷயமா அப்படிங்கிறது எப்படி கேட்கிறாங்க? நான் நினைக்கிறேன், வலந்து அன்னக்க ஃபாத்தத்துக்க தக்பீரத்துல் இஹ்ராம், உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது தக்பீர் தஹரீமா தப்பி போயிருக்குமோ, அதனால்தான் என் அபூபக்கர் இவ்வளவு கவலைப்படுகிறார். தக்பீர் தஹரீமான என்ன தெரியுமா? இமாம் தக்பீர் கட்டுவாங்க, அல்லாஹு அக்பர்,
அடுத்து உடனே நாம தக்பீர் கட்டணும். இமாம் அல்ஹம்து சூரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நான் கட்டிவிட்டால் இதுக்கு பேர் தக்பீர் தஹரீமா. இதற்கு உள்ள கூலி தக்பீர் தஹரீமான முதல் தக்பீர். அதனுடைய சவாபு எப்போ வரைக்கும் இருக்கும்னா இமாம் கட்டின அடுத்த நிமிஷம் நான் கட்டிடணும். அப்படி கட்டிட்டா தக்பீரத்துல் இஹ்ராம் ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற அனைத்து சுகம் சொத்துக்களை விட அந்த தக்பீர் உனக்கு பாக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹயாத் வரைக்கும் தருவானாக. அப்படி தக்பீரை நமக்கு எத்தனை தடவை தப்பி போயிருக்குது அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தாலும் பரவாயில்லை. அல்லது அப்படி தக்பீர் நமக்கு கிடைக்காமல் தப்பி போனது எத்தனை தடவை ஒன்று அப்படி கணக்கு எடுக்கணும். அதிகமான நேரத்தில் தப்பாமல் இருந்துச்சுன்னா, அல்லது அந்த தக்பீர் தஹரீமா எத்தனை நாள் கிடைச்சிருக்குதுன்னு கணக்கு எடுக்கணும். எத்தனை தக்பீர் கிடைச்சிருக்கு அல்லது கிடைக்காம போயிருக்கு. இமாம் அல்லாஹு அக்பர்னு சொன்னா நான் அல்லாஹு அக்பர் சொல்லணும். நாளைக்கு சாலிஹா என் புள்ள உருவாகணும், இமாமுக்கு பின்னால் இப்படி நிற்கணும், இமாம் கட்டின ஒன்று என் புள்ள தக்பீர் கட்டணும். அதற்கு நீங்கள் கட்டினால் உங்கள் பிள்ளையை அல்லாஹ் கட்ட வைப்பான். நாளைய தலைமுறைகள் அழகாக ஆகுவதற்கான வழிகள் 1000 இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை வைத்து நடத்திய பாடம், அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களை உருவாக்கினார்கள். அடுத்த தலைமுறை அழகாகவே உருவானது. இன்னைக்கு நம்மை மறந்த ஒரு வாழ்க்கை. நம்ம நிறைய அடிப்படைகளில் சருகுகிறோம், நிறைய சுன்னத்துகளை விடுகிறோம், நிறைய ரப்பின் தொடர்பை விட்டும் வெளியானோம். நிறைய விஷயங்களில் ரசூலின் சுன்னத்தில் நமக்கு மிகப்பெரிய பலகீனம் ஏற்பட்டது. அதை குறித்தான எந்த வகையிலும் மனசில் ஒரு சலனம் கூட வருவதில்லை. வருத்தப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் தக்பீர் கட்டும் போது உடனே நீங்க தக்பீர் கட்டினால் அதுக்கு தக்பீர் தஹரீமா இருக்குது. அதற்கு கூலி ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா, இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா சுகத்தை விட சிறப்பான அந்த ஒரு தக்பீருக்கு கூலி. அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க, அந்த தக்பீர் தப்பி விட்டதோன்னு கேட்டாங்க. அப்பந்தான் நீங்க இவ்வளவு கவலைப்படுவீங்க. அபூபக்கர் சித்தீக் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம கவலைப்பட்டது தப்பு. 400 ஒட்டகம் இழந்து விட்டதே என்று கவலைப்பட்டது தவறு. அதை ரசூல் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க. நீங்க இவ்வளவு கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால் தக்பீர் தப்பி இருந்தா கவலைப்படணும். உடனே அவங்க சொன்னாங்களா, அல்லா இல்லை யா ரசூலல்லாஹ் அஹ்வனு மின் ஸாலிக்னாங்களாம். இல்லை, அதை விட லேசான பிரச்சனை தான் ஏற்பட்டுச்சுன்னா. 400 ஒட்டகம் போனதும் 40 அடிமைகள் போனதும் அதை விட லேசுதான் நாயகமே. அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான், எனக்கு என் ஹயாத்துல இதுவரைக்கும் அந்த தக்பீர் தப்பவில்லை என்றார். அந்த தக்பீர் தப்பவில்லை. இப்ப அபூபக்கர் ஹாப்பியானார், மகிழ்ச்சியானார், கவலை காணாமல் போனது. உலகத்தில் இழப்புகளை எல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படுவது அர்த்தமில்லை என்கிறார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 400 ஒட்டகம் என்ன ஒட்டகம்? அந்த இழப்புக்காக கவலைப்படுவதா? தாடியிலே கை வைத்து உட்கார்வதா? ஒரு தக்பீரை இழப்பீர்களே ஆனால் கவலைப்படுங்கள். ஒரு தக்பீரை இழந்தா கவலைப்படலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் தக்பீரை இழந்ததற்காக நம்ம கவலைப்படுறதுங்கிறது இல்லை. அப்படி இழந்துட்டோமேன்று ஒரு செகண்ட் கொஞ்சம் மன வருத்தமாவது வந்திருக்குமா என்று எனக்கு தெரியல. ஒரு 100 ரூபாய் இழந்துட்டுன்னா ரொம்ப மன சங்கடப்படுது. 100 ரூபாய் போயிட்டுன்னா சங்கடப்படுது. ஒரு நாள் ஜமாத்து போயிட்டுனா சங்கடப்படுறது இல்லை. இதை நீங்கள் மாற்றி அமையுங்கள். நாளைய தலைமுறை சாலிஹீங்களாக வர வேண்டும் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கை சலாஹியத்தை நோக்கி இருக்க வேண்டும். சய்யிதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது உள்ள வர்றாங்க. கவலையான நிலை. நபித்தோழர் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். நபி அவங்களுக்கு இப்படி கை வச்சு உட்கார்ந்தா பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா அப்படி கை வச்சு உட்காராதீங்கன்னா, உங்களை பார்த்து சோகம் காணப்படும் இடத்தில் இருக்க வேண்டாம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஒருத்தர் உங்களை பார்த்து அனுதாபப்படுற மாதிரி நடக்காதீர்கள்.
உங்களை பார்த்தா இவர் தேவை உள்ளவர் என்று புரிந்து கொள்ளும் விதத்திலும் வாழாதீர்கள். அவளை பார்த்துட்டா இவருக்கு ஏதோ தேவை இருக்குது. யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, சஹாபிகளின் ஏழைகளை பட்டியலிட்டு பேசினான் அல்லாஹ். சஹாபிகளின் ஏழைகளை பட்டியலிட்டு பேசினான். லில் ஃபுகராயில் முஹாஜிரின், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்தாகி வந்த ஏழைகள் என்று அவர்களின் பாடத்தை நடத்த வந்த அல்லாஹ் அவர்களை குறித்து முகவரி சொன்னார். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவர்களின் நிலைமையை புரியாதவர்கள், இவர்கள் பெரிய பணக்காரர்கள் என்று என்ன தோணும் அளவிற்கு சஹாபாக்களின் நடவடிக்கை இருந்தது. ஏழைகள், அன்றைய சாப்பாட்டுக்கான வழி இல்லை. ஆனால் அவர்களை பார்க்கிறவர்கள் பச்சாதாபப்படும்படி நடக்க மாட்டார்கள். யாராவது நம்மளை பார்த்து இந்த ஆட்கள் ஏழை என்று நினைச்சு கையில் எதையாச்சும் கொடுத்துடக்கூடாது. தன்னை பணக்காரர்களை போல் காட்டிக்கொள்வார்கள் சஹாபிகள். இது ஆச்சரியம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் பசியோடு இருப்பாங்க, உதடு காஞ்சி போயிடும். உதடு காஞ்ச போது சாப்பிடலேன்னு யாரும் நம்மை பார்த்து நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் எண்ணெயை தொட்டு உதட்டுல தடவுனாங்களாம். ஏன் எண்ணெயை உதட்டில் வச்சிங்கன்னு அவங்க மனைவி கேட்டபோது, இல்லை நான் வெளியில் போகிறேன் பொகரு தொழுகைக்கு, நம்ம சாப்பிட ஒன்றும் இல்லை, யாராவது உதட பார்த்து காஞ்சி போய் இருக்குதே, இவங்களுக்கு ஒன்றும் உணவில்லையோ நினைச்சிடக்கூடாதுன்னு எண்ணெயை தடவுகிறேன். அப்படி நினைப்பார்களேயானால் என் ரப்பை நானே குறை காட்டுவதாக அமைந்துவிடும். என் ரப்பை நான் குறை காட்டுவதாக, ரப்பு என்னை கைவிட்டுட்டதாக நினைச்சிருவாங்களோ. வாழ்க்கை ஒரு புனிதம். என் ரப்பின் நிஅமத்துகளை மாத்திரமே நான் சொல்ல வேண்டும் என்று திருக்குர்ஆனில் சொன்னான். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நீ காட்டு. இமாம் மாலிக் மிக குவாலிட்டியான ஆடை அணிவாங்க. வீட்டு வாசலில் அவர்கள் போட்ட திரை இருக்கிறதே, ரொம்ப அலங்காரமான திரை. மாலிக் இமாம் வீட்டு வாசல்ல ஆலிமுல் மதீனான்னு அவங்களுக்கு பேரு. மதீனாவின் ஆலிம். லட்ச இமாம்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்து ஹதீஸின் பாடம் படித்தவர்கள். இமாம் ஷாஃபி 9 வயசு இமாம் ஷாஃபிக்கு. மாலிக் இமாம் அவர்களால் கோர்க்கப்பட்ட மாலிக்குல் முவத்தா அப்படின்ற ஒரு கிதாப், ஹதீஸ் கிரந்தம். அன்னைக்கு அதுதான் ஹதீஸ் கிதாப், வேற எந்த ஹதீஸ் கிதாபும் இல்லை. இமாம் புகாரி பிறக்கவே இல்லை, இமாம் புகாரி இல்லை, இமாம் நசை இல்லை, யாரும் இல்லை. ஹதீஸை தொகுத்த மகத்தான இடம் இமாம் மாலிக்குல் முவத்தா ஹதீஸ் கிரந்தத்தில் அப்படி ஒரு கிதாபு. அந்த கிதாபில் கிட்டத்தட்ட 1900 சொச்சம் ஹதீஸுகளை பதிவிட்டார்கள் இமாம் மாலிக். இமாம் ஷாஃபிஈ மாலிக் இமாமின் மாணவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா மாலிக் இமாமின் அந்த கிதாபின் மொத்த ஹதீஸை ராவிகளின் பெயரோடு, ஹதீஸுகளின் வாசகத்தோடு, அறிவிப்பார்களின் சொற்றொடர்களோடு மனப்பாடம் செய்து முடித்தார்கள். 9 வயசு. 7 வயதில் திருக்குர்ஆனை மனனம் செய்தார்கள் இமாம் ஷாஃபி. 9 வயதில் ஹதீஸ் கிதாபை மனப்பாடம் செய்து முடிச்சாங்க. இத்தனை பெரிய இமாம்களை எல்லாம் தனக்கு முன்னால் மாணவனாக வைத்து பாடம் நடத்தும் தகுதியும் பாக்கியமும் பெற்றவர்கள் ஆலிமுல் மதீனா என்ற முகவரியில், மதீனத்து ஆலிம் என்ற முகவரியில் வாழ்ந்தவர்கள் இமாம் மாலிக். வீட்டில் அலங்காரமான திரை. அவங்க உடுத்திருக்கிற ஆடை இருக்கு பாருங்க, யாராவது பார்த்தா மெய்சிலுத்து போவாங்க. ஒரு பெரிய பணக்காரர்கள் அணியும் ஆடை. ஒரு இமாம் மேதை, அவங்க கோலம் அப்படி. கேட்டபோது கடிதம் எழுதி ஒருவர் கேட்டார், நீங்கள் பெரிய இமாம், பெருமானாரினுடைய வாரிஸ், பெருமானாரினுடைய வாழ்க்கை உங்களிடத்தில் காணப்படவில்லையே என்று கேட்டார். உங்கள் வீட்டில் அலங்காரமான திரை, உங்கள் உடலில் உயர்ந்த கோலம் உள்ள ஆடைகள். இன்னும் கேள்விப்பட்டேன், உங்கள் வீட்டுக்குள் நடைபெறுகிற விருந்தில் பல வகையான விரக்திகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றார். ஹஸரத் இமாம் மாலிக் பதில் எழுதுகிறார்கள், நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கேட்டதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தருவானாக. நிறைய பேர் கேட்காம மனசுல தப்பா சுமந்துட்டே போயிடுறாங்க. எங்கிட்ட ஒரு குறை இருந்தா கேட்கணும் இல்லையா?
அதற்கு நீங்கள் பெரிய ஆலிம்ங்கிறாங்க, ஆனால் உங்கள் நடவடிக்கையெல்லாம் சரியில்லையே, கேட்டால் விளக்கம் சொல்லலாம். அப்படி கேட்காம மனசுலேயே வச்சுக்கிட்டு அவர் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறார், ஹசரத்தா அவர் அன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ நின்று டீ குடித்தாங்களே, ஏன் நின்று குடித்தாங்கன்னு கேட்கணும் இல்லையா? அப்போ தானே அந்த விவகாரம் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு வந்தாங்க, பால காயிமா, நின்று சிறுநீர் கழித்தார்கள். இமாம் புகாரி எழுதுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சிறுநீர் கழித்தார்கள். பெருமானாரே நின்று சிறுநீர் கழிச்சாங்களாம். அப்படி பேசுறதா? ஏன், எதற்கு, எந்த சூழ்நிலை? அந்த இடத்தில் நஜீஸ் இருந்தது, கீழே உட்கார்ந்தால் நஜீஸ் மேலே படும். காரணம், இன்னொரு காரணம், அன்றைக்கு பெருமானாரின் காலில் கொஞ்சம் பிரச்சனை, வலி இருந்தது, உட்கார இயலவில்லை. இப்படி காரணங்களை அல்லாமா ஐனி புகாரியின் விளக்க உரையில் தருவார். இமாம் மாலிக் பதில் எழுதுகிறார்கள், சந்தோஷப்படுகிறேன் சந்தேகத்தை கேட்டதற்கு. உண்மைதான், நான் பல வகையான உணவு பரிமாறுகிறேன், உண்மைதான் அலங்காரமான திரை, உண்மைதான் உயர்ந்த ஆடை. நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்தும் என்னிடத்தில் இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், ரசூலின் வாரிசுகள் தான் நாங்கள். வாரிசுகள் நல்லாடை உடுத்தக்கூடாது என்று ரசூல் சொல்லவில்லை. உயர்ந்த திரை போடக்கூடாது என்று மார்க்கம் இல்லை. பல வகை உணவு சாப்பிடுவது என்பது ஹராம் இல்லை. பேணுதல் நிமித்தமாக சிலதை கையாள வேண்டும் என்று இருந்தாலும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் அம்மா பிநிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை எடுத்து காட்டுங்கள் என்றான். எனக்கு அல்லாஹ் நிரம்ப அருட்கொடைகளை தந்தான், அதை 4 பேர் பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் நிறைய தேவையுடைய ஏழைகள் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சதக்கா வாங்க வர யோசிப்பாங்க. ஏன்னா அவரே ஃபக்கீரா இருக்கிறார் என்று. நான் ஒரு கிழிஞ்ச ஆடை போட்டா ஒரு ஃபக்கீர் எங்க வீட்டில் வந்து காசு கேட்க மாட்டார், சாப்பாடு கேட்க மாட்டார். நான் உயர்ந்த ஆடை போட்ட போது எங்க வீட்டில் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஏழைகள் வந்து உதவி கேட்டு வருகிறார்கள். ஏழைகள் உதவி கேட்டு வர வேண்டும் என்றால் என்னிடத்தில் இருக்குது என்பதை நான் காட்டுவதுதான் சுன்னத் என்றார். இன்னைக்கு நம்ம ஏழைகள் வந்துடக்கூடாதுன்னு நம்மளை எப்படி மாற்றணுமோ அப்படியெல்லாம் மாற்றிக்கிறோம். அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டார், ஐயா நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்கள் மதரசா கொஞ்சம் கொடுங்க. யார் சொன்னா? நானே 2 லட்சம் ரூபாய் கடத்தில் இருக்கேன். நிஅமத்துகளை சொல்லுங்கள் என்றான் அல்லாஹ். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் அழகாக வைத்திருக்கிற போது நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் அப்படியும் உங்களை மாற்றுவான் என்றார். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா? கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. அல்லாஹ் நல்ல வச்சிருக்கிற போது நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் சொன்னால் அப்படியும் அல்லாஹ் மாற்றுவான். நல்லா இருக்கிறேன் சொல்லி பழகுங்கள். எனவேதான் உதட்டிலே எண்ணெயை தேய்த்து கொண்டார்கள். ஏன்? யாராவது சாப்பிட வழி இல்லாமல் இந்த ஆட்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று நினைத்து விடுவார்களேயானால் என் ரப்பை குறைபடுத்துவதாக நான் அமைந்து விடக்கூடாது. நான் சொல்ல வரும் பாடம் உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. அல்லாஹ்வோடு ரசூலோடு ஒரு அழகிய தொடர்பு பெற்று இங்கிருந்து வெளியாகணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த நிகழ்வும் உங்களை கவலையில் ஆழ்த்தக்கூடாது என்று ஆரம்பமாக சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த முதல் பாடம், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீர்கள், பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், வறுமையை நினைத்து கவலைப்படாதீர்கள், நாளை என் பிள்ளையின் நிலை என்ன என்பதை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளை என் பிள்ளையினுடைய படிப்பு என்னாகுவது, நல்ல வாழ்க்கை அமையணுமே, கவலைப்படாதீர்கள். முயற்சி மாத்திரம்தான் செய்ய வேண்டும். ஏன் கவலை? கவலைப்படுவதாக இருந்தால் பொறுப்பு உங்களை சார்ந்ததாக நினைத்தல்லவா கவலைப்படுகிறீர்கள்? பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தஹ்ஸனு, கவலைப்படக்கூடாது என்றான் அல்லாஹ். அதனால இன்னைக்கு நீங்க பெற பாடம் தாய்மார்களுக்கு சேர்த்து சொல்றேன். வாழ்க்கையில வருங்காலத்தை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, பொருளாதாரத்தை நினைச்சு கவலைப்படுறத மௌத்தாக்கிடுங்க. ஏன்? என்னை பாதுகாக்கிற ரப்பு இருக்கிறான். இன்னலி ரப்பன், இன்னலி ரப்பன் யம்னஉனி மினல் ஹுஸ்ன், என்னோடு ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் என் கவலைக்கு போதுமானவனாக இருக்கிறான். ஏன் கவலை? 2வது பாடம். 3 பாடத்தை நடத்திட்டு முடிச்சிருவேன்.
இந்த 3 பாடம் மொத்த உங்க வாழ்க்கையை ஹயாத்தாக்கணும். கவலையால் நீங்க எண்ணத்தை இழந்திருக்கீன்னு உங்களுக்கு தெரியும். கவலையால் நிம்மதியை இழந்தோம், சந்தோஷத்தை இழந்தோம், குடும்பத்தில் திருப்தியை இழந்தோம். இன்னும் ஒரு பக்கம் பள்ளிவாசலில் தக்பீர் கட்டுவதில் கூட எனக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை ஏற்பட்டுச்சு. தொழுகையில கவலை. எதை பத்தி? என் பிள்ளைய பத்தி. அப்படி போயிட்டானே இப்படி போயிட்டானே. பொறுப்புகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படையுங்கள், பின்பு நீங்கள் உங்கள் முயற்சியில் ஈடுபடுங்கள். நம்பர் 2, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை. உங்களுக்கு என்னென்ன விவகாரங்கள், பிரச்சனைகள், தேவைகள் அத்தனையும் அல்லாஹ் இடத்தில் ஷிகாயா செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், என் பையன் சரியில்லை அல்லாஹ், நாளைக்கு நல்ல தலைமுறையை நான் உருவாக்கணும், சாலிகான சந்ததியை உருவாக்கணும். ஆனா என் பையன் சரியில்லை, என் பையன் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறான், கல்வியிலே பலகீனமாக இருக்கிறான். ஷிகாயத், முறையிடுதல். அல்லாஹ்ட்ட முறையிடுங்கள். எத்தனை பேர் முறையிட்டோம்? ஊர் பூரா சொல்றோம் என் பையன் சரியில்லை. மனைவிட்ட போய் சொல்றோம், மனைவி நம்மள்கிட்ட சொல்றாங்க, அவங்க குடும்பத்துல சொல்றோம், நண்பர்கள்ட்ட சொல்றோம். ஏன்? உங்கள் மகனை அவமானப்படுத்தாதீர்கள். அக்ரிமு அவுலாதக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் பிள்ளைகளை சங்கையாகவே நடத்துங்கள். என் பையன் சரியில்லைன்னு சொன்னா அது சங்கையா? எங்கோ வாழ்க்கையை சருகிறோம். அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள். உலகத்தில் உத்தம நபி சொன்ன அருமையான செய்தி. என் பிள்ளை என்ன சங்கையா நடத்தணும்? பெருமானார் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க பிள்ளையை சங்கையாக நடத்துங்கள். உங்கள் ஆண் மக்களை, பெண் மக்களை குறை சொல்லாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை அவமானப்படுத்தாதீர்கள். 4 பேருக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை திட்டாதீர்கள், குறை சொல்லாதீர்கள், கம்பேர் பண்ணாதீர்கள். பாரு, அந்த வீட்டு பையன் எவ்வளவு அழகா படிக்கிறான், உன்னால படிக்க முடிஞ்சிச்சா? அந்த வீட்டு பொண்ணு எவ்வளவு மார்க் வாங்கினா, நீ வாங்கினாயா? அப்படி பேசுவீர்களேயானால் உங்கள் பிள்ளைகள் தொலைந்து விடுவார்கள், உயர்ந்த நிலையை விட்டும் சருகுவார்கள். சாலிஹீன்கள் எழுதுகிறார்கள். கம்பேர் பண்ணாதீர்கள் உங்கள் பிள்ளையை. உங்கள் பிள்ளையை நீ முடியும் என்று சொல்லுங்கள், வார்த்தெடுங்கள். நீ அழகாகுவா என்று சொல்லுங்கள், நீ தான் திறமையான பிள்ளை என்று சொல்லுங்கள், உனக்கு நிறைய மார்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள், ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தை அவர்களை ஆற்றலுக்குரியவர்களாக மாற்றும் என்கிறார். எவ்வளவு பேர் சொன்னோம், உள்ள பாஸ் ஆகாம பெயில் ஆயிட்டு, மார்க்கு கம்மி ஆயிட்டு, என்ன பேச்சு, எவ்வளவு திட்டு, எவ்வளவு அவமானம். அவமானம் தாங்காம நிறைய பிள்ளைங்க தற்கொலைக்கே போய்விட்டார். பரவாயில்லப்பா, மார்க் கம்மினா என்ன, அடுத்த பரீட்சையில வின் பண்ணலாம், நாளைக்கு அவன் எப்படி வருவான் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய அறிவு உலகத்தின் நிபுணர், ஆன்மீக மருத்துவர், இன்னொரு பக்கம் இதய நிபுணர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சைக்காலஜி தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை சங்கையாகத்தான் நடத்த வேண்டும். குறை சொல்லி பழக்காதீர்கள், திட்டாதீர்கள், சாபமிடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளை. பிள்ளைங்களை சாபமிட்டா நாளைக்கு உங்க பிள்ளை நாசமா போறதுக்கு உங்க சாபத்தை காரணமாக்கி அல்லாஹ் ஆக்குவான். நான் இமாம் ஜமக்ஷரியை பற்றி ஒரு வரலாறு படைத்தேன். இமாம் ஜமக்ஷரி திருக்குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவதில் அவர்கள் தனித்தகுதி வாய்ந்தவர்கள். டைம் ஆயிட்டா, 50 நிமிஷம் ஆயிருக்கு, 42 நிமிஷம் ஆயிருக்கு. சரி சரி, முடிக்கலாமான்னு கேட்டேன். அசர் சொல்றாங்க, ஆரம்பமே இனிமேதான் செய்யணுங்கிறா, 40 நிமிஷம் ஆயிட்டுங்கிற, இன்னும் 1 மணி நேரம் பேசுங்கிறா. நான் பயந்துராதீங்க, இப்படியெல்லாம் இருக்காது, கரெக்டான டயத்தில் முடிச்சிடும். ஹதரத்துடைய ஆர்வம், வரவேற்பு. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இமாம் ஜமக்ஷரி தஃப்சீர் கஷ்ஷாஃப்னு ஒன்று எழுதினாங்க. மதரசாவின் உலகத்தில் இன்னைக்கு அந்த தஃப்சீர் இருக்குது, பெரிய தஃப்சீர். எந்த அளவுக்கு பெரிய தஃப்சீர்னா, அன்னைக்கு இருந்த இமாம்கள் எல்லாம் திகைச்சு போகிற ஒரு தஃப்சீர். அப்படி திருக்குர்ஆனுக்கு தஃப்சீர் வெளியாகல. அவங்களே சொல்லுவாங்க,
இன்ன தஃபாசீர ஃபித்துன்யா பிலா அததின். தன்னுடைய தஃசீரை தானே புகழ்ந்தாங்க. புகழ்ந்தாங்கன்னா அவங்க புகழ்ந்த போதும் அவர்களே அழகாக இருந்தார்கள். அவங்க புகழ்ந்த போது மற்றவங்க குறை சொல்லல. ஏன்? புகழும் அளவிற்கு தகுதியுடைய தஃசீர். இன்ன தஃபாசீர ஃபித்துன்யா பிலா அததின். உலகத்தில் தஃசீர்கள், திருக்குர்ஆனின் விளக்க உரைகள் எண்ணில் அடங்காதவைகள் இருக்கிறது. வலைஸ ஃபீஹா பிமிஸ்லி கஷ்ஷாஃபின். அந்த அத்தனை தஃசீரிலும் என் தஃசீர் கஷ்ஷாஃப போல ஒன்று கிடையாதுன்னார். அந்த தகுதி வேணும் இல்லையா? இல்லாமல் நான் ஒரு கிதாப் எழுதிட்டு என் கிதாப் மாதிரி எந்த கிதாபும் இல்லைன்னா மற்ற கிதாப் எழுதுனவங்க கூட சண்டைக்கு வந்துடுவாங்களா? இல்லையா? யாரும் வரல. ஏன்? ஆற்றல். கொஞ்சம் கொள்கை குழப்பம் இருந்துச்சு அவங்க தஃசீரில். அதனால அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி நம்ம மக்களின் கரத்தில் இன்னொரு தஃசீரை கொடுக்கணும்னு எழுதப்பட்டது தான் தஃசீர் பைலாவி. அல்லாமா காவி பைலாவி எழுதின போது அன்றைய கல்லூரி இளைஞர்கள் எல்லாம் தங்கள் கைகளில் தஃசீர் பைலாவை தூக்கிட்டு நடமாடினாங்க. ஒரு காலம் கஷாவை தூக்கி நடமாடியவர்கள் கையில் பைலாவை தூக்கி நடமாடும் வாழ்க்கையை கொடுத்தான் அல்லாஹ். பஜாரில், பஸ் ஸ்டாண்டில் எங்கே பார்த்தாலும் தஃசீர் பைலாவியோடு பிள்ளைங்க நடமாடினாங்க. அப்படி ஒரு ஆற்றல் மிக்க காலம். இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுடைய கைகளில் என்ன இருக்குது? புக்ஸே கிடையாது. செல்போனை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. செல்போனை விட்டு பிரிக்கவும் முடியாது. முன்னாலாம் பிள்ளைங்களை வீட்டில் தனியாக ரூமில் இருக்க சொன்னால் இருக்க மாட்டாங்க. பாப்பாவோடு தான் இருப்பேன், அம்மாவோடு தான் இருப்பேன், அத்தாவோடு இருப்பேன். நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் வெளியூருக்கு போங்க தம்பி, நீ தனியாக இருந்துருவாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபோனை கொடுத்தா உட்காந்துருவான். அத்தான் வேண்டாம், அம்மா வேண்டாம். ஒரு ஆபத்தான காலத்தை நோக்கி பயணிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கிறோம், அன்பு காட்டுகிறோம் என்ற பெயரால் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளை தடம் புரள வைத்திருக்கிறோம். அன்பு காட்டுங்கள். உங்களின் நல்ல தந்தை யார் தெரியுமா? நல்ல தந்தை யார் தெரியுமா? அவர் கண்டிப்பும் உடையவராக இருப்பார், கருணையும் காட்டுவார். ஒரே அடியாக கருணை காட்டுவாரா? அந்த பிள்ளை தடம் புரளுவான், சருகி போவான். ஒரே அடியாக கண்டிப்பாரா? அவன் பிள்ளையாகவே இருக்க மாட்டான், வீட்டை விட்டே போயிடுவான். கண்டிப்பும் இருக்க வேண்டும், கருணையும் காட்ட வேண்டும். அவரே நல்ல தந்தை. அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ரசிப்பதற்கல்ல எங்கள் சொற்கள், நாளைய வாழ்க்கை இதற்கு பின்னால் வர வேண்டும். நேற்றைய வாழ்க்கையில் திருப்பங்களை கொண்டு வருவதுதான் எங்கள் ஜமாத்துல் உலமாவின் ஒவ்வொரு நிகழ்வின் நோக்கம். இதய துடிப்புகளில் அல்லாவின் நினைவை கொண்டு துடிப்பை உண்டாக்க. நான் அடிக்கடி சொல்றேன், நாங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் தான் விடுறோம். உள்வாங்கிற மூச்சு அல்லாஹ் தான் உள்வாங்குறோம். எங்க ரூஹு எப்போ போனாலும் அல்லாண்டே போயிடும். இன்னைக்கு நாங்கள் பையத்து கொடுக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் பையத்தாக இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பையத்தாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற பையத் ஒவ்வொரு மூச்சும் அல்லாண்டு விடுறது, உள்வாங்கும் மூச்சு அல்லாண்டு உள்வாங்கிறது. மூச்சும் பேச்சும் அல்லாஹ் என்று நீ ஆகிவிடு, உன் வாழ்க்கையின் மொத்த திருப்பமும் அல்லாவின் கையில் மாறிவிடும். நீ ஏங்குவாய், அவன் உன்னை இயக்குவான். ஒரு ரிமோட் அவன் கையில போயிடும். இன்னும் ஒரு செய்தியை நான் படித்தேன், அவன் நினைவில் நீங்கள் வாழ்ந்து விடுங்கள், உங்களை அவன் தன் நினைவில் வைத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய நினைவுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ரசிக்க வேண்டுமே அன்பர்களே. அவனை மறப்பது எப்படி நியாயம் என்று கேட்கிறேன், ஆரோக்கியம் என்று கேட்கிறேன். எனக்கென்று ஒரு பார்வை உண்டா? இல்லை. எனக்கு பேர் அதம், இல்லாமை. மனிதன் இல்லாமையில் இருந்து வந்தவன். உஜூது, உஜூதுனா நான் இருக்கிறேன் பாருங்க, எனக்கு அது கிடையாது. உஜூத் என் ரப்பை சார்ந்தது. அவன் இருப்பவன், நான் இல்லாமை. என்னை இருக்க வைத்தான் அல்லாஹ். அவனுக்கு இருக்கிற உஜூத்தை கொண்டு என்ன காட்டுறான். எனக்கு கண் இல்லை, குருடு. பாரு, அல்லாஹ்வுக்கு பேர் பசீர். அந்த பார்வை கொண்டு என் பார்வையை பார்க்க வைத்தான் அல்லாஹ். அவனுக்கு கேட்கும் ஆற்றல், என்னை கேட்க வைக்கிறான். பேசும் அல்லாஹ்வுக்கு பேர் அல்லாஹ் முத்தக்கல்லிம், பேசுபவன். அவனுக்கு 7 சிபத்து இருக்குது. பேசுறவன், கேட்பவன், பார்ப்பவன், சக்தி உடையவன். அந்த தன்மை அவன் எனக்கு கொடுத்தான். நான் இன்றைக்கு கையை அசைக்கிறேன், காலை அசைக்கிறேன், சக்தி பெறுகிறேன். எல்லாம் என் ரப்பு கொடுக்கிறான். எப்போ கொடுக்கிறான்? கண்ணை இயங்க வைத்தான், அவன் பார்வை கொண்டு பார்க்க வைக்கிறான். எப்போ? அல்லாஹ் என்னோடு, அவன் உதவி. அல்லாஹ் என்னோடு தேவையை பூர்த்தி செய்யறான். எப்போ செய்யறான்? 1 மணி நேரமா, 2 மணி நேரமா? இல்ல, 24 ஹவரும் என் பார்வை அவன் இயக்குனாதான் நான் பார்க்க முடியும்.
24 ஹவரும் என்ன நடக்க வச்சு பார்க்கிறான், பேச வச்சு பார்க்கிறான். அப்படியானால் 24 ஹவர் என்னுடனேயே அவன் இருக்கிறான், என்னை சரிபடுத்தி கொண்டே இருக்கிறான். நான் அவன் நினைவுல எத்தனை நிமிஷம் இருக்கிறேன்? அவனை மறக்கலாமா? எப்படி மறப்பது? அவனை மறந்த வாழ்க்கை தான் நான் சோதனையில் விழும் வாழ்க்கை என்றார்கள் நபிகள் நாயகம். எப்ப மனிதன் சோதனையில் போய் விழுறான்? ரப்ப மறக்கிற நேரத்துல தான். நிறைய கூட்டத்தில் சொன்ன ஒரு செய்தி இருக்குது. ஒரு சூஃபி மகான் மீன் பிடிச்சாங்க. தாய்மார்களுக்கும் மனசுல பதிக்கிறேன். ஒரு சூஃபி மகான் மீன் பிடிச்சாங்க. பக்கத்தில் தன் 5 வயசு பெண் மகளை பக்கத்தில் வச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூடை வச்சிருக்கிறாங்க. இந்த மீனை பிடிச்சி கூடையில் போடுறாங்க, பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு லிமிட் அவங்களுக்கு தெரியுது, போதுமான அளவுக்கு பிடிச்சிட்டோன்னு தூண்டில மடிச்சாங்க. மடிச்சுட்டு கூடையை தூக்கிட்டு பிள்ளைகிட்ட போகலாமான்னு கூடையை பார்த்தா கூடையில் ஒரு மீன் இல்லை. கூடையில் ஒரு மீன் இல்லை. மகள்கிட்ட கேட்டாங்க, எம்மா மீனை பிடிச்சி கூடையில் தானம்மா போட்டேன், ஒன்னையும் காணலையே. அவள் 5 வயசு குழந்தை, பெண் மகள். அந்த பொண்ணு சொன்னா, அத்தான் நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டீங்க, நான் பிடிச்சி அங்கே போட்டுட்டேன்னு சொன்னேன். நீங்கள் பிடிச்சி கூடையில் போட்டீங்க, நான் பிடிச்சி தண்ணியில் போட்டுட்டேன். என்ன வேலைமா செய்த? இல்லை வாப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு ஹதீஸை, லா யகவு சமக்கத்தின் வி சபக்கத்தின் இல்லாஹிய காஃபிலத்தின் நந்திக்கிறில்லா. ஒரு மீன் தூண்டிலும் வலையிலும் சிக்கும் என்றால் அது எப்போது அல்லாவை மறக்குமோ அப்போதுதான் சிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மீன் வலையில் சிக்கிவிடும் என்றால், தூண்டிலில் ஒரு மீன் பிடிபடுகிறது என்றால் அல்லாவை மறந்து நிற்கும் நேரத்தில் தான் பிடிபடும் என்றார்கள் நபிகள் நாயகம். தூண்டி போடும்போது எல்லா மீனும் விழுறது இல்லை. அல்லாஹ் மறந்து நிற்கிற மீன் தூண்டில மாட்டி முசீபத்தில் வந்து சிக்கிடும், வலையில மாட்டிக்கணும் என்றார்கள் பெருமானார். அதனால அல்லாவை மறந்த மீன் தானே வாப்பா நம்ம தூண்டில விழுந்து பிடிச்சி போட்டீங்க, அந்த மீனை சாப்பிட்டா நமக்கு எது என்னான்னு கேட்டுச்சான் புள்ள. ரப்ப மறந்த மீனை நாம சாப்பிட்டா நமக்கு எது என்ன? தகப்பனார் பெரிய சூஃபி, அவங்க சொன்னாங்களாம், நீ என் அகக்கண்ணை திறந்து விட்டாய் மகளே என்றார். 5 வயசு குழந்தை அந்த சூஃபியின் அற்புத வளர்ப்பில் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டிருந்தது. ஒரு மீன் தூண்டிலும் வலையிலும் அது அல்லாவை மறக்கும் போதுதான் விழும் என்று நபி பெருமானாரின் அந்த ஹதீஸை தந்தை சொன்னதை ஞாபகம் காட்டி அந்த மீனை தூக்கி உள்ள போட்டுட்டேன்னு சொல்லுது. இங்கே நான் சொல்ற செய்தி, அதனால நாளையிலிருந்து நம்ம மீன் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்த சொல்லல. அல்லாவை மறந்த மீனாச்சேன்னு மார்க்கம் அப்படி சொல்ல வரல. ஒரு பாடம், மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முசீபத்துகளும் சோதனைகளும், நீ கீழே விழுகிறாய், ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டியில் மோதுகிறாய், படியில் கால் தட்டுகிறது, வியாபாரத்தில் பரக்கத்து இல்லாமல் போனது, வரவேண்டிய பணம் வராமல் போனது, வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆகி மகனுக்கு விசா கேன்சல் ஆகிறது, அத்தனையும் நீ எங்கேயோ ரப்பை மறந்ததின் பாதிப்பு என்கிறார்கள் நபிகள் நாயகம். எப்படி அல்லாஹ்வை கோரப்படுறீங்க? ஏன் ரப்பு என்ன இப்படி சோதிக்கிறான் நீ கேட்பது நியாயமா? ஏன் என் ரப்பு என்ன மட்டும் சோதிக்கிறான்? இப்படி எத்தனை பேர் பேசுகிறோம். அது நபியின் சுன்னத்துக்கு மாற்றம் இல்லையா? ஒரு அழகான வாழ்க்கைக்கு எதிரானது இல்லையா? ரப்பின் மீது குற்றச்சாட்டாக நாம் பேசும் வார்த்தை இல்லையா அது? இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்வார். மா யுஸீப முஸ்லிமன் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா அத்தஷௌகத்தி ஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற முசீபத், கஷ்டம், கவலை, பொருளாதார வீழ்ச்சி என்று சொன்ன பெருமானார், கவலை, கஷ்டம், நஷ்டம், அடி, காலில் தைத்து கொண்ட முற்கள் உட்பட அவர் ஏதோ பாவம் செய்ததற்கு அல்லாஹ் கொடுத்த பரிகாரம் என்றார். காலில் ஒரு முள்ளு குத்துச்சா, அடாடா ஏன் குத்துச்சு? நீ செய்த பாவத்திற்கு உன் மீது அல்லாஹ் அன்பு காட்டினான் என்பதின் அடையாளம் தான் முள்ளு குத்துச்சு. முள்ளு குத்தும் போது கூட அல்லாஹ் உன் மீது அன்பு காட்டினான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அன்பு? அந்த முள்ள குத்த வச்சு நீ செய்த பாவத்தை பரிகாரமாக்கி மன்னிச்சிட்டான். இல்லைன்னா மறுமையில நரகத்துக்குள்ள நீ போயிருப்பாய். அன்பு காட்டினான்.
நம்ம காலில் வெளியில் வர்றோம், காலில் ஒரு முள்ளு குத்துச்சு, கல் தட்டுச்சு, உடனே நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? யார் முகத்தில் முழிச்சோன்னு தெரியலையே, காலில் கல் தட்டிச்சே, உடனே ஞாபகம் வரும் அன்னைக்கு அவர் பொஞ்சாரி முகத்துல இருந்து முடிச்சிருப்பார். இந்த அம்மா முகத்தில் முழிச்சோம் இல்லை, கல்லும் தட்டும் முள்ளும் தட்டும். நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களையும் சோதனைகளையும் யார் மீதாவது சாட்டி பழி சொல்லி நாம் தப்பித்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, உனக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நீயே காரணம், நீயே காரணம். இமாம் ஜமக்ஷரி ஆற்றல் மிக்க திருக்குர்ஆனின் விரிவுரையாளர், அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது சுயவரிதை எழுதுகிறார். சுயசரித்திரம். சின்ன பிள்ளைய அப்படி இருந்தேன்னு எழுதுறாங்க. பின்னால குருவியை பிடிச்சி விளையாடுவாங்களாம். இமாம் ஜமக்ஷரி எழுதுன சுயசரித்திரம் தன்னை பற்றி. குருவியை பிடிச்சி விளையாடுவாங்க, காலில் கயிறை கட்டி இந்த குருவியை ஓட விடுவாங்க, அப்படி இழுப்பாங்க, ஓட விடுவாங்க, இழுப்பாங்க. தாய்மார்களே, அவங்க தாயார் சொன்னாங்களாம், மகனே உயிர் பிராணியோடு விளையாடாதே என்றார்கள். உயிர் பிராணியோடு விளையாடாதே, அது ரொம்ப பாவமானதுப்பா, வாயில்லா பூச்சி அப்படின்னாங்க. இவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாலும் சின்ன பிள்ளை, அது எனக்கு தெரியல, விளையாடுனேன். ஒரு நாள் காலில் கயிறை கட்டி இழுத்தேன், குருவி பறவை உள்ளே போயிட்டு புந்தில் போய் நுழைஞ்சிட்டு. நான் திரும்ப இழுத்தேன், அது வரல. ரெண்டாவது இழுத்தம் வரல. மூணாவது இழுத்தம் கால் ஒடிஞ்சு வந்துட்டு. அந்த பறவையின் குஞ்சின் கால் ஒடிஞ்சு வந்துச்சு. கவலைப்பட்டேன். சின்ன வயசு தான். அம்மாட்ட போய் சொன்னம்மா, பறவை விளையாடாதீங்கன்னு சொன்னீங்க, கயிறை கட்டி இழுத்த 2 தடவை வரல, மூணாவது இழுத்த கால் ஒடிஞ்சிட்டு. மகனே, என்ன மகனை செய்தாய்? உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்கும்? நாங்கள் உன் கால் ஒடியட்டும் சொல்லல. தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை திட்டாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைக்கு அம்மா சொல்றாங்க, உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்கும்? நாங்க இமாம் ஜமக்ஷரி சொல்கிறார், இது 4 வயசில் நான் விளையாடும் போது எங்க அம்மா சொன்னாங்க, நான் 40 வயது ஆகி கல்வியை தேடி என் குதிரையில் பயணமான போது பாலைவனத்தினுடைய அந்த பயங்கர மலைகளை தாண்டி போகும்போது குதிரை என்னை தூக்கி வீசியது, நான் விழுந்தேன், விழுந்த அடுத்த கணம் கால் ஒடிந்து போனது. ஆதா துஆ உம்மி, எங்க உம்மா துஆ பலித்து விட்டது என்று சொன்னேன். 4 வயசுல உம்மா சொன்ன வார்த்தை 40 வயசுல கால் ஒடியுது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு முசீபத்து நடக்குது, சோதனை நடக்குதுன்னா நம்ம என்னைக்கோ திட்டுன வார்த்தை அது பழித்து நம்ம பிள்ளைங்க நாம வார்த்தைகளாலேயே சஞ்சலப்படுவார்கள். திட்டாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்ட்ட முறையிடுங்கள். நான் இன்னும் 4 நிமிஷத்துல முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ், டைம் ஆயிட்டு. அல்லாஹ்ட்ட முறையிடுங்கள். ஷிகாயத் இலல்லாஹ், உங்க கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, பிரச்சனைகள் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, சோதனையை சொல்லுங்க, என் புள்ள நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள். உங்கள் பிள்ளை நல்லா இல்லையா 4 பேர்கிட்ட சொல்லாதீர்கள். கூட பிறந்தவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. உங்க கூட பிறந்த அண்ணன்ட்ட கூட, எப்பா பையன் சரியில்லைப்பா, வர வர நாளைக்கு அவர் என்னதான் இருந்தாலும் அவ பையன்கிட்ட வச்சு சொல்வார், டேய் என் பையன்லாம் அவ்வளோ நல்லா இருக்கான், ஏன்டா இப்படி உங்க அத்தா பேரை கெடுக்கிற? அவனுக்கு இன்னும் மனசை பாதிக்கும் அந்த வார்த்தைகள். உங்கள் பிள்ளைகளின் குறைகளை மறைத்து விடுங்கள். நீங்களாக தனிப்பட்ட முறையில் சரி செய்யுங்கள். அதபகும், அவர்களுக்கு அழகிய ஒழுக்கத்தை கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் 2வது விஷயம், நம்ம பிரச்சனை பூரா அல்லாஹ்ட்ட கேளுங்க. கேட்டா கொடுக்க காத்து இருக்கிறான். நான் எங்க இருக்கிறேங்கிறான், உன் பக்கத்தில் இருக்கிறேங்கிறான். ஒரு அருமையான ஆறுதலான செய்தி. என்னை பற்றி கேட்பாங்க, நான் எங்க இருக்கிறேன்னு என்னுடைய மக்கள் கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியை சொல்லுங்கள், நான் அவருக்கு பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. ஒய்தா சஅலக இபாதி அன்னி, என் அடியார்கள் என்னை பற்றி ரப்பு எப்படி, எங்கே எங்க இருக்கிறான் என் கூட என்று கேட்டால், இன்னி கரீம், நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத்தத்தா, அவன் பிரச்சனையை சொல்லி என்கிட்ட கேட்டால் உடனே பதிலும் சொல்கிறேன். குர்ஆன். நீங்க நம்பலன்னா ஈமான் போயிடும். நான் பக்கத்தில் இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். கேளு, பதில் சொல்லுகிறேன்கிறான். ஏன்னா தூரத்தில் இருந்தா கேட்டா அவனுக்கு போய் சேராதுன்னு நீ நினைச்சிடக்கூடாது. இல்ல, நான் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கேன். எத்தனை ஆறுதலான செய்தி. எங்க வீட்டம்மா கேட்பாங்க, இன்னைக்கு ராத்திரி பயணம் முடிச்சுட்டு வந்துடுவீங்களான்னு கேட்பாங்க. இல்லைம்மா, நைட்டு பயணமாகி காலையில் தான் வருவேன். முகம் வாடிடும். ஆஹா, நைட்டில் அப்போ தனியாக இருக்க வேண்டி வருமே. இல்லை, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்துடுவேன். அப்படியா அப்படின்னு உடனே ஒரு சிரிப்பை காட்டுவாங்க. எனக்கு புரியுது, நான் பக்கத்தில் இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சி ஆகிறார்கள். என் ரப்பே என் பக்கத்தில் இருந்தால் எத்தனை மகிழ்ச்சி. அவன் இருக்கிறேன் என்கிறானே,
அவனை ஏன் நீங்கள் பக்கத்தில் வைக்கவில்லை என்று கேட்கிறேன். அவன் பக்கத்தில் இருப்பதை ஏன் உணரவில்லை என்று கேட்கிறேன். அப்ப இரண்டாவது விஷயம், உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அவனிடத்தில் சொல்லுங்கள். அவன் அருகாமையில் இருக்கிறான், கேட்கிறான் மாத்திரமல்ல, உஜீப் பதில் சொல்கிறேன் என்கிறான். மூணாவது பெருமானார் கற்றுக் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை, எப்போதும் உங்கள் ரப்பை நீங்கள் மறந்து விடாமல் அவனிடத்தில் அவன் ஞாபகத்தை உங்கள் வாழ்க்கையோடு, மூச்சோடு, பேச்சோடு, உங்கள் இரத்தத்தோடு கலந்து விடுங்கள் என்றார்கள். எப்படி இரத்தத்தில் கலக்கிறது? ஷைத்தானை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, இன்ன ஷைத்தான் எஜிரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத்தமி, ஷைத்தான் மனிதனின் ரத்தம் ஓடும் இடமெல்லாம் அவனும் ஓடுகிறான். ரத்தம் இங்க சர்க்குலேஷன் ஆகுதா, இங்க ஆகுது. ஹார்ட்டுக்கு போற ரத்தம் கொஞ்சம் நின்னா ஹார்ட் அடப்பு ஏற்பட்டுடும். அந்த ஒவ்வொரு நரம்புகளையும் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. ரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். சூஃபிகள் கேட்கிறார், இமாம் கஸ்ஸாலி கேட்கிறார், உன் ரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஷைத்தான் ஓடும் போது அந்த இடத்தில் அல்லாஹ்வை ஓட வைக்க முடியாதா என்று கேட்கிறார். ரப்ப ஓட விடு, எங்கே ரப்பு வருவானோ அங்கே ஷைத்தான் ஓடி விடுவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பேரை பள்ளிவாசல்ல சொன்ன உடனே ஷைத்தான் பின்வாங்கி ஓடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம். இமாம் முஸ்லிம் எழுதுகிறார், பள்ளிவாசல்ல பாங்க சொன்னா ஷைத்தான் வெளியில ஓடிடுவான். ஏன்? அல்லாஹ் எங்கே அவன் பேர் உச்சரிக்கப்படுமோ ஷைத்தான் போயிடுவான். அப்போ ஷைத்தான் அப்போ எப்போ பள்ளிவாசலுக்குள்ள வருவான்? பாங்கு முடிஞ்சவொன்னு வருவான். நாங்க அப்புறம் எப்போ போவான்? காமத்து சொன்னா ஓடி போயிடுவான். காமத்து முடிச்சவொன்னு வர்றான். ஏன் வர்றான்? அவன் வந்தா தானே உங்க தொழுகையை குழப்ப முடியும்னாங்க. உங்க தொழுகையை குழப்பறதுக்கு உள்ள வருவான்னாங்க. அல்லாஹு அக்பர்னா அவனுக்கு இடம் இல்லைங்கிறாங்க. இங்கே நான் சொல்லக்கூடிய செய்தி, ஷைத்தான் ஓடும் இடமெல்லாம், ரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஷைத்தான் ஓடுவான். நம்முடைய சாலிஹீங்கள் சொல்வார்கள், ரத்தம் ஓடும் இடமெல்லாம் நீ அல்லாஹை ஓட விடு. அதனால தான் சில சூஃபிகளுடைய திக்ர் எப்படின்னா, நாவால திக்ர் இருக்குது, திக்ரே லிசானி, திக்ரே கல்வி, கல்புல திக்ர் இருக்குது, இன்னொன்று திக்ரே ரூஹி, நம்முடைய உயிர் மூச்செல்லாம் திக்ராக்கி விடுவது. நம்ம பெட்டு கூட பெருமானார் எழுந்திருச்சா அந்த பெட்டு அல்லான்னு சொல்லுமா. ஏன்? அந்த உடம்பு அல்லாண்டு சொன்ன உடம்பு படுத்த பெட்டும் அந்த உஸ்னத்தில் ரப்ப திக்ர் செய்யும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானான். அவனை மறக்காதீர்கள், அவன் நினைவு இருக்கட்டும், அவன் திக்ர் உங்கள் மூச்சாகட்டும், உங்கள் இரத்தத்தோடு ஓடட்டும். இந்த மூன்றும் வாழ்க்கையானால் இன்ஷா அல்லாஹ் நாளைய நமது தலைமுறைகள் சாலிகான தலைமுறைகளாக, எங்கிட்ட இருக்கிற இந்த வாழ்க்கை அதை அல்லாஹ் அடுத்து என் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பான். நான் கெட்டு போனா பிள்ளையும் கெட்டு போயிடுறான். தகப்பன் சூதாடுறானா புள்ள சூதாடுறான், தகப்பன் குடிக்கிறானா புள்ள குடிக்கிறான், தாய் பேச்சு சரியில்லையா பிள்ளைங்களும் அப்படி வளர்றாங்க. தாயும் தந்தையும் அழகானால் பிள்ளைகளும் அழகாகிறார்கள். நான் சொல்வேன், நீங்கள் தான் அழகாக வேண்டும், நீங்கள் தான் சங்கையாக வேண்டும், நீங்கள் தான் சாலிஹீங்களாக வேண்டும், ஜொலிக்க வேண்டும். நாளைய தலைமுறைகள் இந்த மண்ணில் அல்லாஹ்வுடைய இஷ்கில் வளருவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. நமது ஹயாத்தை விடும் மூச்செல்லாம் அவன் சிந்தனையாக்குவானாக, எழும் பேச்செல்லாம் அவன் திக்ராக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட விடுவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசுகிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. நமது பிள்ளைகள் வாழ்க்கைப்படும் இடத்தில் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. எங்கெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லையோ, கல்யாணமாகி வயசு 50 ஆகுது, 40 ஆகுது, 60 ஆகுது, அல்லது கல்யாணமாகி 10 வருஷமாகி வயசு 30 தான் ஆச்சு, சந்தோஷம் இல்லை, ஒருவர் மகிழ்ச்சி இல்லை, அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம். அந்த கணவன் மனைவியை இணைத்தும் சந்தோஷத்தையும் உண்டாக்கி தருவாயாக. நன்கு விளங்குங்கள், நீங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லையா, உங்கள் பிள்ளைகள் சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். நீங்கள் சண்டையிடுவீர்களா, குடும்பம் பாதிக்கப்படும். கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஹாப்பியாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை நேசிப்பதோடு மற்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். என் மனைவிக்காக நான் வாழணும், எனக்காக அவங்க வாழணும். அந்த வாழ்க்கை அல்லாஹ் ரசூலின் அன்பை தேடி தரும். அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய சந்ததியர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. குழந்தை இல்லாத நமது பிள்ளைகளுக்கு
சாலிகான ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நாம முடங்கி விடாம பாதுகாப்பானாக. அல்லாஹ் விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி செலவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மிக உயர்ந்த உலமாக்கள் இருக்கும் சபை, மூத்த ஆலிம்கள், எங்கள் அன்பு இளவல்கள் உலமாக்கள் எல்லோரின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துவதோடு, என் அன்பு பிள்ளை சாதிக் ஆலிம் அவர் என்னிடத்தில் ஆரம்பமாக ஓதிய மௌலவி, எனக்கு முன்னால் மண்டியிட்டு நான் தான் அவருக்கு மீசான் நடத்தினேன். நல்ல புள்ள, கொஞ்சம் இன்றைக்கு நடை சிறப்பப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்தில் பறக்க செய்வானாக, நன்கு ஆரோக்கியமாக்கி சமூக மன்றத்தில் அறப்பணி ஆற்ற செய்வானாக என்ற உயரிய துஆவை ஆலிம்கள் சங்கடப்படும் போதெல்லாம் நாம் கையேந்த வேண்டும், கண்ணீரோடு கேட்க வேண்டும். நீங்கள் சங்கடப்படும் போதெல்லாம் நாங்கள் உங்களை மறப்பதில்லை, நீங்களும் அந்த உணர்வோடு இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.